வணக்கம் டெக் சப்போர்ட்டர் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமோட்டோவில் வந்துட்டு எப்படி ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லைக் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் என்னுடைய இம்ப்ரெஷனுக்கு மாதிரி அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்காக எனக்கு ஒரு லைக் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு வியூஸ் வருதுன்னா ஒரு லைக் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வியூ வருதுன்னு பார்க்குறேன், அந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு மேக்ஸிமம் 91% பேர் இங்கே பாருங்களேன், வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 91% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தான் வியூ பண்ணி பார்க்குறாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத தெய்வங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து 8.1% பேர் தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. மீதி 91% பேர் வாட்ச் பண்ணல. அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல தெய்வங்களாக நீங்கள் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். வாங்க நம்ம இன்றைக்கியான வீடியோவை என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போது ஆர்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு மூலதனமாக இருக்கிறது நம்மளுடைய ரேட்டிங். அதாவது ரேட்டிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4.9 இருக்கேன். இப்போ ரேட்டிங் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்டர்ஸில் ஒவ்வொரு கஸ்டமரும் வேலிடான கஸ்டமர், அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து அந்த ஃபுட்டை வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வந்து நாம் வந்து முகம் சுளிக்காமல், இல்லை அவங்க கேட்குற அட்வான்டேஜ் என்ன கேட்குறாங்க, வீட்டுக்கு மாடியில் கொண்டு வந்து கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுங்கன்னு சொல்லி அவங்க லொக்கேஷன் மாற்றி கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு முகம் சுளிக்காமல் கொண்டு போய் கொடுத்து சிரிச்ச முகமாக கொடுத்து தேங்க்யூ சொல்லிட்டு வரணும். நம்ம கொடுக்கும்போது அவங்களும் தேங்க்யூ சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லாமல் கூட இருப்பாங்க. நீங்கள் தேங்க்யூ சொன்னால் அவங்க என்ன தான் முகம் சுழிச்சு கஸ்டமர் உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாலுமே நீங்கள் முகம் சுளிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்க ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரேட்டிங் வந்து அதிகம் கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் மறுபடியும் எப்பயாவது ஆர்டர்ஸ் போடுறாங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு ஓகேங்களா, அவங்க யாருக்கு அதிக ரேட்டிங் போடுறாங்களோ அவங்க வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கே டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதாவது ஆர்டர்ஸ் வந்து அவங்க போட அவங்க வந்து போடும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு எடுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அந்த லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இது ஒரு பேசிக். ஓகேங்களா? இப்போது அவங்க ரேட்டிங் ரொம்ப கம்மியாக போட்டுட்டாங்க, ஒரு 3க்கு கம்மியாக போட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேரு. யாரும் இல்லாத பட்சத்தில், அந்த லொக்கேஷனில் எந்த ஒரு டெலிவரி பார்ட்னர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அது சக்ஸஸ்ஃபுல் இடத்துல வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வரும். இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகுது. ஜொமோட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எப்படி டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக அசைன் ஆகும் ஒவ்வொரு ஆர்டர்ஸும். அதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக அசைன் ஆகிறது வந்து எப்படி அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகும். ஓகேங்களா? அது வந்து யார் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பண்ணவங்க வந்துட்டு 5 ஸ்டார் கொடுத்துருங்கன்னா அந்த லொக்கேஷனில் அவங்க ஏற்கனவே டெலிவரி பண்ண பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சக்ஸன் பண்ணி கூப்பிட்டு போகும். ஓகேங்களா? இதே வந்துட்டு ஸ்டார் கம்மி இது இருக்குன்னா அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஆர்டர் வராமல் அந்த பர்சனுக்கிட்ட எப்பயுமே ஆர்டர் வராது. இப்போ நியூ கமர்ஸ் யாராவது வராங்க, நியூவாக வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணி அன்றைக்கி தான் ஆர்டர் போட போகிறாங்கன்னா அவங்களுக்கு மேபி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். இதுதான் ரேட்டிங்கோட வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிக். எப்பயுமே ரேட்டிங் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது 4.5க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா? கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், சார் ரேட்டிங் போடுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க, கேட்கறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல, நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்டர்ஸையும் டெனில் பண்ணக்கூடாது. அதாவது டிக்ளின் டெனில் எதாக இருந்தாலும் ஓகே, அது டெனில் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆர்டர் கேன்சலுங்கிறது எப்பயுமே பண்ணக்கூடாது. அப்படி மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேர் கண்டிஷனில் மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, பஞ்சர் ஆகிடுச்சு, கண்டிப்பாக 2-3 ஹவர்ஸ் டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை என்னால் அப்படி பண்ண முடியாது, நானே கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு ஆர்டர் அந்த பர்சனுங்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
100% வராது ஆர்டர். எப்பயுமே ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன், அதாவது அந்த கஸ்டமர் எப்போ ஆர்டர் போட்டாலும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்களா கூட உங்களுக்கு அந்த ஆர்டர் வராது. அதனால் எந்த ஒரு ஆர்டரும் டெனில் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது செகண்ட். ஓகேங்களா, மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் நீங்கள் எப்படி நம்ம பிக்கப் பண்ணுறது, டிப்ஸாக நம்ம இது சொல்கிறது கூட என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்டரையும் வாங்கும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு டெலிவரி பண்ணுறீங்க. இப்போ டெலிவரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டெலிவரி ஒரு இடத்துல கொடுத்துட்டு வந்துட்டீங்க. கொடுத்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க, அடுத்த ஆர்டர் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டும், இந்த லொக்கேஷனில் போய் நில்லுங்க, அங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக் ஆர்டர்ஸ் அதிகமாக அந்த பிளேஸில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய மேப்பில் காட்டும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள தான் மேக்ஸிமம் காட்டும். அப்படி காட்டுதுன்னு நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. அப்படின்னீங்கன்னா அவங்கள ஆர்டர்ஸ் வந்து கம்பல்சரி அதிகமாக வரும். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு சரி நான் டெலிவரி பண்ண இடத்துல நிற்கிறேன், எனக்கு அங்கே அந்த ஹோட்டலுக்கும் போகிறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டைமிங் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது ஆர்டர்ஸ் வரதுக்கு டிலே ஆகும். இது அந்த சரௌண்டிங்கில் யாராவது ஹோட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர்ஸுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்லைனா வராமையும் போகலாம். அதனால் வந்து உங்களோட டைமிங் வேஸ்ட் ஆக என்ன ஆகும், ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தா டோட்டலாக வந்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மணி நேரத்தில் நீங்கள் காலையில் ஒரு ஆர்டரை வந்து வாங்கிட்டு போகிறீங்க, அது கொண்டு போய் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே நிறுத்திடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆர்டரை டெலிவரி கொடுத்துட்டீங்க, அங்கேயே வெயிட் பண்ணுறீங்க, வரும்னு ஆர்டர் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து சேராது. வரும், ஆனால் எப்போ வரும்னா 1 hour 2 hour ஆயிரும் வரதுக்கு முன்ன செகண்ட் ஆர்டர். இதனால் என்னென்னா உங்கள் டைமிங் வேஸ்ட் ஆகுது, அடுத்த ஆர்டர் பண்ண முடியாது. இதனால் வந்துட்டு பெட்ரோல் மிச்சமாகும். சேவிங்ஸ் ஒரு கிலோமீட்டர் 6 ரூபாய்க்கு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு பெட்ரோல் மிச்சமாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 600 ரூபாய்க்கு மேலே போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நியர்பையில் எந்த ஹோட்டல் வந்து பீக்கில் இருக்கும் அந்த ஹோட்டலில் வந்து பக்கத்தில் நின்றுக்கோங்க. அப்படின்ட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆர்டர் பிக்கப் வரும். உடனே நீங்கள் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு நீங்கள் டெலிவரி போயிடலாம். இது அந்த 3 கிலோமீட்டர் வரது ரிட்டன் வரதுக்கான சார்ஜஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த 3 ரூபாய்க்கு அந்த வர 3 கிலோமீட்டருக்கு ஆகிற சார்ஜை வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்பென்சஸில் தான் போட்டாகணும். ஓகேங்களா, அதை நீங்கள் கணக்கில் வைக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா உடனே ஒரு 15 கிலோமீட்டர் ஆர்டர் வரும், 8 கிலோமீட்டர் ஆர்டர் வரும். இல்லை சார் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ 1 கிலோமீட்டர்னால் பக்கத்தில் வந்துடலாம், ரொம்ப லாங்காக இருக்குது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னால் அது மாதிரி இல்லாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக ரிட்டன் வந்துடுங்க. நியர்பை ஹோட்டலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா, இப்படி நீங்கள் வரும்போது என்னென்னா நார்மலாக வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் போய் டெலிவரி கொடுக்கீங்களோ அங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் கிடைக்குதுன்னா அதே வந்து அட் டைமில் அங்கே டெலிவரி கொடுத்துட்டு உடனே 2-3 கிலோமீட்டர் இருக்குன்னா ரிட்டன் வந்து ஹோட்டல் நியர்பை ஹோட்டலுக்கு வந்து நின்ட்டிங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டருங்கிறது 15 ஆர்டர் ஆகும், 20 ஆர்டர் ஆகும், 24 ஆர்டர் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது உங்கள் ரேட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் ரேட்டிங் பண்ணுறாரு, அவர் 5 ஸ்டார் போட்டிருக்காரு, நான் 5 ஸ்டாரில் இருக்கேன். ஆனால் நீ இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே பழைய ஆளுங்க நான் ஒரு 2000 ஆர்டருக்கு மேலே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது, எனக்கு ஆர்டர்ஸ் வருமானா கம்பல்சரி வரும். ஓகேங்களா, அதில் எதனால் கம்பல்சரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியில் பார்ப்பாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் வந்து ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் போவாங்க. சீனியாரிட்டியில் 3.5 இருக்குன்னா கண்டிப்பாக வந்து 3.5க்கு தருவாங்க. 5 இப்போ இருக்கிற ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் இருக்கிறவங்களுக்கு தருவாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் வந்துட்டு ஒரு ரேட்டிங் வச்சு கால்குலேட் பண்ணி சிஸ்டம் அசைன் ஆகி உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கும். இன்னும் வந்து சீனியாரிட்டியில் கம்மியாக இருக்கீங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்களையும் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வழி பார்க்கும். சரிங்களா, இதில் என்ன டிப்ஸ் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எப்பயுமே ரேட்டிங் இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ரேட்டிங் எப்பயுமே வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது கம்பல்சரி வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க போடுவாங்க போடாத அவங்க இஷ்டம், நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங்காக போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு வந்து நின்றுக்குவாங்க. நியர்பை ஹோட்டல்ஸ் வந்து அது காட்டணும்ல, சக்ஸஸ்ன்னு காட்டும். அந்த ஹோட்டல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கலாம், கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துருங்க. இது வந்து ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது 2வது டிப்ஸ். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கஸ்டமரை வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இன்முகத்தோடு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பேசுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சார் நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. சார் நீங்கள் சிரிச்சும் போது சார் இந்தாங்க சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள் வாங்க. சரிங்களா, இதுதான் பேசிக் இருக்கிற 3 விஷயம். ஏன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ஓகேங்களா. இப்போது நான் அடுத்த விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. சார் மினிமம் எத்தனை கிலோமீட்டர் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மினிமம் எவ்வளோ கிலோமீட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கும், இல்லை 0.5 கிலோமீட்டர், அதாவது அரை கிலோமீட்டர்லேருந்து கூட ஆரம்பிக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். சார் எல்லா ஆர்டருக்கும் 15 வருமா அப்படின்னா கம்பல்சரி வராது. 15 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம், 10 வரலாம், 15, இது மாதிரி சரௌண்டிங்கில் உள்ள எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் வரலாம். ஓகேங்களா. அதை பொறுத்து பிரச்சனை கிடையாது. கிலோமீட்டர் மேக்ஸிமம் வந்து 15 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 20 கூட வரும். ஆனால் 20 வரதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர், அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வரதுன்னா 15 வரலாம். நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணது 15 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா. அடுத்ததாக நான் என்ன கொஷின்னா, 15 கிலோமீட்டர் போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ நான் சார் இப்போ அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் தராங்க அப்படின்னா, ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ₹6.40 தராங்க. டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல ₹4 தருவாங்க, ஒரு இடத்துல ₹5 தருவாங்க, ஒரு ₹10 கூட தருவாங்க. ஓகேங்களா. அது டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். அப்போ அடுத்தது இன்னொரு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் பார்ட் டைம் போட்டிருந்தேன், இப்போ நான் ஃபுல் டைமாக மாற முடியுமா? இல்லை சார், நான் இப்போ பார்ட் டைம் போட்டிருக்கேன், ஃபுல் டைமாக மாற முடியாதுன்னு ஒரு கொஸ்டின். இல்லைனா சார் நான் ஏற்கனவே ஃபுல் டைம் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மோர் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே டிக்கெட் ரைஸ் அப்படின்னு சொல்லி இஷ்யூ ஆன் டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இஷ்யூ வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து டைமிங் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. அது எப்படி போடணும்னா பார்த்தீங்கன்னா, இங்கே அப்டேட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே நான் இதுலேயும் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்துட்டு அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுடைய லொக்கேஷன் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. லொக்கேஷனும் சரி, இல்லை பார்ட் டைம் ஃபுல் டைமும் சரி, எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் பட்டன் கம்பல்சரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். அதனால் லைக் பட்டன் பண்ணிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீக்கு 2-3 வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது. சார் என்னோடய ஆப் வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், இந்த ஆப்பை வந்து நான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல, பசங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் இன்னும் கொடுக்கல, நான் எப்படி டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போய்ட்டு நான் ஏற்கனவே வந்து பேஜ் Zomato அண்ட் டெலிவரி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட தான் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஆப்ஷன் வரும். இது எப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கிறது அதே அவங்களே அந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரு, ரெண்டாவது உங்களுடைய நேமு, எந்த சிட்டி, அப்புறம் சிட்டியை கொடுத்தீங்கன்னா பார்ட் டைமாக ஃபுல் டைமான்னு கேட்கும். இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்து டவுன்லோட் ஆப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் ஆகிக்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இருக்குது பாருங்களேன், ஆப் டிரைவர் ரிலீஸ் 8.14 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கல. இதுதான் அந்த அப்ளிகேஷன். சரிங்களா. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஓகேங்களா. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நான் எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேங்க, இதுதான் அந்த ஆப்பு. எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் இன்றைக்கி கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.